எதிரிகளே இல்லை என்ற நிலைமையை உருவாக்கினார். அண்ணா திமுக எதிர்த்து நாமினேஷன் கட்டுவது கூட பயந்த காலம். அம்மாவுடைய மறைவுக்கு பின்பு எடப்பாடியாருக்கு ஏற்பட்ட துன்பங்கள் துயரங்கள் எத்தனை, வழக்கு மேல் வழக்கு. ஒரு சாமானியவன், ஒரு விவசாயி, ஒரு ஏழையின் பங்காளர் நாட்டின் தலைவராக இருப்பதா அண்ணா திமுக என்ற மிகப்பெரிய கட்சிக்கு பொதுச்செயலாளர் வருவார் என்று சொல்லி வழக்கு மேல் வழக்கு கொடுத்தார்கள். கோர்ட்டுக்கு சென்றார்கள், தேர்தல் கமிஷனுக்கு சென்றார்கள். மக்களும் அம்மாவுடைய ஆன்மாவும் தலைவர் எம்ஜிஆருடைய ஆன்மாவும் ஏழை எளிய மக்களுடைய அன்பும் அண்ணா திமுக தொண்டருடைய ஆதரவும் இருந்த காரணத்தினால் நியாயம் வென்றது. எடப்பாடியார் பொதுச் செயலாளர் என்ற தீர்ப்பு வந்தது. இன்னும் மிச்சமானாக இல்லை. எடப்பாடியாரை ஒதுக்கிவிடணும், எடப்பாடியாரை தகர்த்து விடணும், எடப்பாடியாரை விரட்டிவிடணும் என்று எண்ணுகின்ற ஒரு சிலர் மத்தியில் இந்த இயக்கத்தை கடைக்கோடி தொண்டருக்கும் கொண்டு சென்று, கடைக்கோடி கிராமத்துக்கும் கொண்டு சென்று அம்மாவுடைய ஆட்சியை அமைப்பேன் என்று சொல்லி 173 தொகுதிகளுக்கு மேல் பிரச்சாரம் செய்து மக்களை காப்பேன், தமிழகத்தை மீட்பேன் என்று சொல்லி வெற்றி பேர் செய்து வருகிறாரே நமது பொதுச்செயலாளர் முன்னாள் முதலமைச்சர். வருகின்ற மே மாதம் 5ஆம் தேதி சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற அந்த எடப்பாடியார் வெற்றி பெறுவார்.